ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா ரைஸ், அதாவது மீல் மேக்கர் சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் சோயா தேவையான அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு சோம்பு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கூடவே கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே சால்ட் அப்படி இல்லைன்னா கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். அது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் புதினா சேர்த்து வதக்கி கூடவே தேவையான அளவுக்கு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்ததும் ஊற வச்சுருக்க சோயாவை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் 1 டம்ளர் அளவுக்கு ரைஸ்க்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கூடவே ஊற வச்சுருக்கிற சாப்பாடு அரிசியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டிக்கு கலந்து உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுட்டு எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான சோயா சாப்பாடு ரெடி ஆகிடும். க்ரீன் சட்னி ரெசிபி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.